காலேஜ் முடிஞ்சு இந்த கேட்டை தாண்டி போனதெல்லாம் நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. நீங்க படிச்சு முடிச்ச காலேஜுக்கு திரும்ப போக ஒரு வாய்ப்பு கிடைச்சா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் அட்மிஷனுக்காக இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். இங்க உட்காந்துருக்கும் போது என் காலேஜ் லைஃப்லாம் கண் முன்ன வந்துட்டு போயிட்டு இருந்தது. என் வாழ்க்கையில பெஸ்ட் நாட்கள்னு சொல்லணும்னா அது காலேஜ் லைஃப்பை தான் சொல்லுவேன். இதுதான் எங்க காலேஜ் அட்மிஷன் பிளாக். எப்படி எங்க அட்மிஷன் பிளாக் பச்சை பசேன்னு இருக்கா, பிளாக்குள்ளேயே மரம் வளர்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் பக்கம் போறதுனால நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு காலேஜ்ல. எங்க காலேஜ்குள்ள இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு இதை பிரபுதேவா தான் திறந்து வச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பிளாக் இருக்கு எங்க காலேஜ்ல. ஒவ்வொரு பிளாக்கா எங்க காலேஜ் சுத்தி காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன பிளாக் இருக்குன்னு பார்க்கலாம். எங்க காலேஜ்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. கோயிலை தாண்டி வந்தோம்னா காலேஜ்குள்ளேயே வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூலும் இருக்கு. இது அம்பேத்கர் பிளாக். இது லா பிளாக்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் சிவாலயா இண்டோர் ஆடிட்டோரியம் இருக்கு. இதுல டான்ஸ் ஆடுற ஃபங்க்ஷனே இல்லை. காலேஜ்லயே அடுத்த முக்கியமான இடம்னா பாய்ஸ் ஹாஸ்டல் தான். நான் ஒரு டே ஸ்காலர். நான் காலேஜ் கட்டடிச்சா ஹாஸ்டல்ல போய் தான் ஸ்டே பண்ணுவேன். நான் போன அன்னைக்கு அட்மிஷன்னால பேரண்ட்ஸ்லாம் வந்து ஹாஸ்டலை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளாக்ல தான் நாங்க படிச்ச பிளாக். இதுல வந்து சிவில், இசி, ட்ரிபிள் எல்லாரும் ஒரே பிளாக்ல தான் இருப்பாங்க. நான் பிஇசி படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் இந்த கிளாஸ், செகண்ட் இயர் இந்த கிளாஸ், தேர்ட் இயர் அந்த கிளாஸ், ஃபோர்த் இயர் இந்த கிளாஸ் படித்தேன். எங்கள் பிளாக் ஆப்போசிட்ல எவ்வளோ பெரிய பைக் பார்க்கிங் பாருங்க. எல் ஷேப்ல பெருசான பைக் பார்க்கிங். அடுத்ததான் பார்க்க போறோட எங்கள் லேப் தான். கீழே பாய்ஸ் ஹாஸ்டல் கேன்டீன், மேலே 3 ஃப்ளோரும் லேப் தான். வாங்க எங்க பாய்ஸ் ஹாஸ்டல் கேன்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கிளாஸை கட்டஸ்ட்டு ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு மோனோஜ் தான் சப்பாத்தியும் சர்க்கரையும் வச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பான் ஹாஸ்டல்ல. சூப்பரா இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் ஆப்போசிட்ல கிரவுண்டு. அங்கிருந்து பார்த்தா அந்த வியூ இப்படி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய கிரவுண்ட் பாருங்க, எவ்வளோ பெரிய பார்க்கிங்னு. வாங்க எங்க காலேஜ் லைப்ரரியை பார்க்க போவோம். எங்க காலேஜ் லைப்ரரி எக்ஸாம் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அந்த பக்கம் போகவே மாட்டோம். இந்த காலேஜ் எனக்கு நல்ல கல்வி மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களையும் கொடுத்துருக்கு. இதுதான் காலேஜ் இருக்க பேஸ்கெட் பால் கிரவுண்டு. பக்கத்துலேயே லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்கு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆப்போசிட்லேயே வேளாண் அரங்கம் இருக்கு. இந்த பிளாக்லாம் இப்போ கட்டியிருக்காங்க புதுசா. எங்க கேன்டீன் வேற இடத்துல இருந்தது. புதுசா இங்க கேன்டீன் வச்சிருக்காங்க. பப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா டேஸ்டா இருந்தது. என் காலேஜோட மொத்த அழகி இந்த ஒரு கிளிப்ல பார்க்கலாம். ஏன்னா இங்க பெரிய கிரவுண்ட் இருக்கும். இங்க தான் அவுட்டோர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் போடுவாங்க, டிஜே எல்லாம் வைப்பாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அன்னைக்கு டேவே செம்ம ஜாலியா போகும். எங்க காலேஜுக்குள்ள மொத்தமா 30 பிளாக் கிட்ட இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள நிக்கும் போது ஒண்ணு மட்டும் புரியுது. காலம் மாறலாம், மனிதர் மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனா கல்லூரி நினைவு மட்டும் மாறாதுன்னு புரியுது. இந்த காலேஜ் விட்டு போறப்ப கடைசி நாள் நண்பர்களோட சோகமா இந்த காலேஜ் விட்டு இந்த கேட்டை தாண்டி போன ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்க படிச்சப்பெல்லாம் இங்கெல்லாம் ஏடிஎம் இல்லை, கடை இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இருக்க பசங்களுக்கு நிறைய கடை இருக்கு. டேஸ் கலரா வரவங்க கண்டிப்பா இந்த ஆட்டோ ஸ்டாண்டை மறக்கவே மாட்டாங்க. காலேஜ் முடிச்சவொன்னே வேகமா வந்து ஆட்டோ பிடிக்கிறது தான் எங்களுக்கு முதல் டாஸ்காவே இருக்கும். என்னங்க பெரிய ஃபோன் ரேஸ், காலேஜுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டுவாங்க பாரு ஒரு ரேஸ், அதாங்க ரேஸு. 2017 வெளியேறி திரும்பி 2026 வந்திருக்கேன். இன்னும் என் மனசு காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இங்க சுத்திட்டு இருக்கு. மக்களே, உங்களுக்கும் என்ன மாதிரி உங்கள் காலேஜ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் நினைவுகளை உங்களுக்கு நினைவூட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மிஸ் பண்ணிடாதீங்க.